வணக்கம். இனத்தகவல் செய்திகள். காஞ்சிபுரம் அருகே தனியார் தொழிற்சாலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4 தொழிலாளர்கள் தொழிற்சாலையின் மேற்கூரையில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் நீர்வள்ளூர் பகுதியில் SH எலக்ட்ரானிக்ஸ் என்ற பெயரில் தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக பொருட்களான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கும் இந்த தொழிற்சாலையில் 92 நிரந்தர தொழிலாளர்களும் ஒப்பந்த அடிப்படையில் 1500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பணி செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொழிலாளர்களின் பல்வேறு கோரிக்கைகளுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் ஒத்துழைப்பு தரவில்லை என CITU சார்பில் இந்த தொழிற்சாலையில் பணிபுரியும் 92 நிரந்தர தொழிலாளர்கள் சங்கத்தை தொடங்கியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தொழிற்சாலை நிர்வாகம் பிரச்சனைக்குரியதாக கருதப்படும் 92 நிரந்தர பணியாளர்களை பணி நீக்கம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வரும் நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினருக்கும் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதுடன் பலகட்ட போராட்டங்களையும் நடத்தியுள்ளனர். ஆனால் எந்தவிதமான முடிவும் எட்டப்படாத நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட CITU சார்பில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஒன்றிணைத்து தொழிற்சாலையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதற்கிடையில் போராட்டத்தில் பங்கேற்றவர்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4 தொழிலாளர்கள் தொழிற்சாலையின் உள்ளே நுழைந்து தொழிற்சாலை மேற்கூரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தொழிலாளர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் தொழிலாளர்களின் குடும்பத்தினரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக தொழிற்சாலை வளாகத்தில் ஏராளமான போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதி முழுவதும் பதற்றமாக காணப்பட்டது. பணி நீக்க நடவடிக்கையினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என தொழிலாளர்களின் குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவித்தனர். அந்த நம்மளோட கோரிக்கை இங்க கம்பெனில ஏத்துக்கல, அதனால நாங்க CITக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க CITக்கு போனது மட்டும்தான் சார் அவங்க தப்பு இல்ல. அது மூலியமா எதனா நடைபெறும், நம்மளுக்கு எதனா நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட இது எதனா நடைபெறும் சொல்லிட்டு அதை போனாங்க. அது போனது ஒண்ணு தப்புன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல சார். ரொம்ப மன உளைச்சிக்கு தான் இன்னைக்கு கம்பெனி மேல ஏறி உக்காந்துருக்காங்க. அவங்களுக்கே என்ன பண்றது தெரியாம தான் இந்த மன உளைச்சி. அவங்களுக்கு எதனா ஆச்சுன்னா யார் சார் பொறுப்பு?